ஹாய் ஹலோ வணக்கம். என்னோட ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி 1 1/2 மந்த்க்கு மேலே ஆகுது. ஸோ தட் இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு தான் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரிட்ஜ் வந்து காலியாக இருக்குது. இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் வந்து வாட்டரில் லெமன் ஜூஸ் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு தொடச்சி எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்காக நான் காசு கொடுத்து எந்த ஒரு சொல்யூஷனும் கடையிலேருந்து வாங்கவே கிடையாது. ஈஸியாக ஒரு லெமன் இருந்துச்சு அப்படின்னா மொத்த ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கம்மியான செலவில். ஆல்ரெடி நான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அவ்வளோ பெரிய கரை ஒன்றும் கிடையாது. டர்ட் அதிகமாக இருந்தது. இந்த காஞ்சு போனதெல்லாம் எல்லாமே ஒட்டி ஒட்டி காஞ்சு போயிருக்கும்ல, அந்த மாதிரியான குப்பை தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் காய்கறி ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் வந்து சிந்திருக்கும்ல, குட்டி குட்டியாக காஞ்சி போனது இலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து ஏதாவது மிஸ் ஆகி விழுந்திருந்ததுன்னா அதெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் தான் இருந்துச்சு ரொம்ப. ஜஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வைப் பண்ணி எடுத்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூ வச்சுருக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அடிக்கும். ஸோ அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5, 6 கிராம்பு வந்து குத்தி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவும் வந்து வராது. இது ஒரு சின்ன டிப் தான். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பால் ரேக்குக்கு அடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதில் வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கட் பண்ணாததும் ஸ்டோர் பண்ணுவேன். கட் பண்ணால் அதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். சைட் டோரில் வந்துட்டு சாஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். நிறைய சாஸ்லாம் வாங்குறதே கிடையாது. இது போன டைம் வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணலை, அதனால வச்சுருக்கோம். ரீசெண்டாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிசானோட கெச்சப் மட்டும்தான், டொமேட்டோ கெச்சப். அது எப்பயாவது வந்து ஏதாவது சாப்பிட முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் அதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஈஸியாக வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் ஏதாவது ஊற வச்சேன் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி கரைச்சது. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டெய்னர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதில் பாப்கார்ன் மசாலா பவுடர், இந்த மாதிரி ஃபுட் கலர் இதெல்லாம் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஃபுட் கலர் வந்து நான் எப்பயுமே சேர்க்க மாட்டேன். பிகாஸ் அதில் கேன்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால் ஃபுட் கலர்ஸ் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரீசெண்டாக இட்டாலியன் சீசனிங் வந்து வாங்கினேன். அதை நான் யூஸே பண்ணல, இன்னும் பிரிக்கவே இல்லை. அதையுமே நான் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஜிஞ்சர், பச்சை மிளகா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜ் டோரில். அதுக்கு மேலே வந்து எக் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எக் ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரிட்ஜ் வந்து காலியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய கண்டெய்னராக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக. இப்போதைக்கு என்னால் கிளாஸ்வேர்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் பிளாஸ்டிக் தான் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பால் ட்ரேயில் வந்து பால் வைப்பேன். சீஸ், பட்டர், அப்புறம் மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா அந்த ரேக் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு பட்டரும் மில்க் மட்டும்தான் இருக்குது. அதனால் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் இன்னும் வாங்கணும். இன்றைக்கி போய் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அகெயின். நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மீல் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். மீல் ப்ரெப் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு காய்கறி வாங்கிட்டு வருவேன். அண்ட் தென் காசுமே வந்து வேஸ்ட் ஆகும். அதே டைம் மீல் ப்ரெப் பண்ணிவிட்டு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு காசு கம்மியாகும் அண்ட் காய்கறியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ பூ மட்டும் கொஞ்சோண்டு இருந்தது, அதையுமே ஒரு டப்பாவில் போட்டு நான் அங்கே வச்சுருக்கேன். புளி கரைச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதுவுமே ஒரு டப்பாவில் இருக்குது. அண்ட் கொத்தமல்லி, புதினா வந்து ஒரு டப்பாவில் இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பாக்ஸ் எப்போவுமே தக்காளி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால அந்த பாக்ஸ் மட்டும் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரீசரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா சோள மாவு இருக்குது, பருப்பு பொடி அரைச்சேன் அது வந்து இருக்குது, புட்டு பொடி வச்சுருக்கேன், தேங்காய் மட்டும் கொஞ்சம் துருவினது இருக்குது பாக்ஸில். அது வந்து இன்றைக்கி நைட்டு வந்து காலி பண்ணிவிடுவேன். அகெயின் தேங்காய் வாங்கிட்டு வந்து துருவி ஃப்ரீசரில் வைக்கணும். எனக்கு இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா ஃபுல் ரேக்குமே நான் எடுத்து க்ளீன் பண்ணலை. வாஷ் பண்ணி காய வச்சு அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு லேட்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து வைப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான்.
அதனால எனக்கு டைம் சேவ் ஆகியிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்டி சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சாரா.